நமஸ்காரம். கடந்த ஒரு 2-3 நாட்களாக கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஆனால் அது ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. அடியனுக்கு தொண்டை கட்டுவது ஒன்றும் புதிதல்ல. 35 ஆண்டுகளாக பழக்கமே. அவ்வப்போது வரும் போகும். வந்தால் தானே அந்த சில நாட்கள் ஆனால் தான் போகும். சரி, இந்த தொண்டைக்கட்டுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏன் ஜலதோஷம் பிடிக்கிறது? இன்னும் இதற்கு மேல் சில சமயங்களில் ஜுரம் வரலாம், உடம்பு வலிக்கலாம். இதெல்லாம் எதனால்? நல்ல வேளை இது எதனால் தான் தெரிந்தால்தான் வைத்தியம் பண்ணுவேன்னு டாக்டர் சொல்லவில்லை. இதுதான் உடம்புன்னு காட்டின உடனே இந்த மருந்து சாப்பிடு, இந்த கஷாயம் சாப்பிடு, இந்த லேகியம் சாப்பிடு, இதைத்தான் சொல்லுகிறார்கள். சாப்பிடுகிறோம், சரியாக போகிறது. ஆனால் அவர்களே இது எதனால் வந்ததுன்னு கேட்கவில்லை. சரி, நாம கண்டுபிடித்து வைத்துக் கொள்வோம். எதற்கு? ஒருவேளை அடுத்த முறை அதை தவிர்க்கலாம், இதுக்குத்தானே. ஆனால் அதில் இதுவரை வெற்றி கிட்டியதே இல்லை. இந்த தொண்டைக்கட்டு வருவதற்கு முன்னால் ஒரு 3 நாட்கள் வெவ்வேறு திவ்ய தேசங்களுக்கு பிரயாணம் சென்றேன். அப்போது வண்டியில் கூட வந்தவர் ஒருத்தருக்கு அவருக்கு தொண்டைக்கட்டு ஜலதோஷம் இருந்தது. இருமிக் கொண்டிருந்தார். கார்கள் எல்லாம் ஏசி தானே, அது வெயில் காலம் தொடங்கிவிட்டதே. அதனால் அது உள்ளேயே தான் சுற்றி இருக்கும். அதனால் பிடித்திருக்கலாம், தெரியாது. ஆனால் அதே காரில் வந்த மற்றொருத்தருக்கு பிடிக்கவில்லை. அடுத்து போய்விட்டு வந்த பிற்பாடு ஒருத்தர் சொன்னார், அது குளிர்காலத்திலிருந்து வெயில் காலத்துக்கு மாறுகிறது. நீங்கள் திடீர்னு வெயிலில் போயிருப்பீர்கள், அதனால் பிடித்திருக்கலாம். இருக்கலாம். அடுத்தவர் சொன்னார், கிரகணத்துக்காக எத்தனை முறை குளித்தீர்கள்? ஆமாம், அன்று 3 முறை குளித்தேன். அதான் வரும்போல இருக்கால் குளிக்கவே கூடாது. நீ குளித்தீர்களா? பிடித்துக் கொண்டு விட்டது. அப்போதுதான் ஒன்று தோன்றித்து, இன்னும் 4 பேரிடத்தில் பேசினால் இன்னும் 4 காரணங்கள் கிடைக்கும். நல்ல வேளை நான் 3 பேரோடு நிறுத்திக் கொண்டேன். காரணங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் சொன்னவர்களுக்கோ அடியேனுக்கோ எது காரணம்னு தெரியாது. அதை வைத்தியரும் கேட்கவில்லை. அவர் இதே போல நோயாளிகள் எல்லாருக்கும் காரணத்தை கேட்டுக் கொண்டிருந்தால் என்ன ஆவார்? பட்டியல் தான் கிடைக்கும். இந்த எந்த காரணத்தையாவது அடுத்த முறை என்னால் தடுக்க முடியுமா? அது எப்போதுன்னு கணிக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. உடனே என்ன செய்தேன்? சரி, வந்து விட்டது. ஒன்னும் பேசினால் சமமாக இருக்க போகிறது. தொண்டை வலிக்கும், கேட்பவர்களுக்கு சரிவர வாய்ஸ் புடிபடாது, புரியாது. அப்ப பேச்சு நிறுத்திக் கொள்ளலாம். வாய்ஸ் ரெஸ்ட் கொடுங்கள், அடுத்து சொல்வார்கள். மருந்து சாப்பிடுங்கள், சாப்பிடுகிறோம், சரியாகிறது. இது ஒரு புறம். அடியன் ஒன்னும் சுய புராணம் படிக்க வரவில்லை. இது அப்படி ஒன்றும் உயர்ந்த புராணமும் இல்லை. சொல்ல வந்தது, பொதுவா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறது. என்ன கர்மங்கள் என்னிடத்தில் சேர்ந்திருக்கின்றன, என்ன பாவம் செய்திருக்கிறேன், அது எப்போது செய்தேன், எப்படி செய்தேன், எந்த ஜென்மத்தில் சேர்ந்தது, இதை பெருமான் எனக்கு புரிய வைத்தால் தானே அதை நான் தவிர்க்க முடியும். அதை புரிய வைக்காமல் பிராயச்சித்தம் தேடுன்னு சொல்லுகிறீர்களே, இது ஒரு குறை.
அதற்குத்தான் இப்போ இந்த கதையே சொன்னேன். எனக்கு எல்லா காரணங்களும் தெரிகின்றன தவிர எந்த காரணம்னு தெரியாதே. வைத்தியரும் காரணத்தை கேட்கவில்லை. காரணம் தெரிந்தால்தான் மருந்து சாப்பிடுவேன்னு நானும் சொல்லவில்லை. மருந்து சாப்பிட வேண்டும், உடம்பை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும், இவ்வளவே. அதே போலத்தான் கர்மங்களுக்கும் எந்தெந்த பிறவியில் எது எது சேர்த்தோம் தெரியாது. எந்த கர்மத்தினாலே இந்த பாடுபடுகிறோம் தெரியாது. தெரிந்தால்தான் பிராயசித்தமா? தேவையில்லை. சரி, ஜலதோஷத்திற்கு ஏதோ ஒரு 3 காரணங்கள் சொன்னீரே, அந்த 3வது தெரியும், தவிர்க்கலாம். அத போல நம்முடைய கர்மங்கள் ஏதாவது ஒரு 3 வகை இருக்காதா? இருக்கும். அந்த வகைகள் எல்லாம் நன்கு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளன. சாஸ்திரம் செய்யாதேன்னு சொன்னதை செய்வது, செய்யின்னு சொல்வதை செய்யாமல் இருப்பது, பெருமானிடத்தில் அபசாரம், அடியார்களிடத்தில் அபசாரம், ஏன் அபசாரப்பட்டோம் தெரியாமலே படும் அபசாரம், எத்தனையோ. இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இல்லை. இதெல்லாம் தான் தவிர்க்கப்பட வேண்டும். ஆனால் காரணம் தெரியாது என்று சொல்ல முடியாது. பொதுவான காரணங்களை அறிகிறோம். பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது. அதுவானால் சொல்லலாம். அது சொல்லாவிட்டால் என்ன? அதற்குண்டான பரிகாரம் பிராயசித்தத்தை தேடுவதுதானே வழி. இனிமேல் சொல்லப்பட்டவர்களை திரும்ப செய்யாமல் தவிர்ப்பதுதானே வழி. இந்த ஒரு விஷயம் பொட்டில் தெரித்தாற் போலே சற்று புரிந்தது. மற்றொன்றும் புரிந்தது. காரணம் எதுன்னு தேடிக்கொண்டிருக்க 1 வாரம் பிடிக்கும். எந்த ஜலதோஷமும் 1 வாரத்தில் சரியாகிவிடும். ஆன உடனே யார் காரணத்தை தேடப் போகிறோம்? இனிமேல் அடுத்த தடவை ஜலதோஷம் வரும்போது தானே. அதுவரை அவரவர் வேலையை பார்ப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.